உலகம் உள்ள தொழில் பேசும் மனத்தின் நல்லவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த வீடியோவில் ஈசிம்னா என்ன. ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க சிம் கார்ட்ஸ்க்கும் இந்த ஈசிமுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன, இந்த ஈசிம் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பயன்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முதல்ல கடைசி மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நீங்கள் மோகா டெக் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலடா, மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஒரு 10 வருடங்களாக பார்த்தீங்கன்னா நம்முடைய டெக்னாலஜி பொறுத்தவரை அதீத வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா டிவி ஆகட்டும், ஸோ டிவி பார்த்தீங்கன்னா நம்ம சிஆர்டி லெவல் டிவியை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது அப்படியே கன்வெர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் டிவி என்ற அளவுக்கு நம்ம நின்று இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் இப்போ ஸ்மார்ட் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சஸே கூட இப்போ நிறையவே வந்துச்சு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா சிம் கார்ட்ஸ். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிம் யூஸ் பண்ணி எடுப்போம். அது பார்த்தீங்கன்னா அது மைக்ரோ சிம் ஆச்சு, நானோ சிம் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈசிம் என்ற ஒரு லெவலில் நிற்குது. பட் இந்த ஈசிம் என்ற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்முடைய இந்தியாவுக்குள்ள வரல. பட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி கொண்டு வந்துருவாங்க நினைக்கலாம். ஸோ ஈசிம் என்ன? ஸோ ஈசிம் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சப்ஸ்கிரைபர் மாடியூல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இசிம் கார்டுக்கும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சிம் கார்டுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு நெட்வொர்க்கோட சிம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணி அந்த சிம் கார்டு இருக்கு இல்லையா, அதில் இன்செர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிருப்போம். பட் இந்த இசிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்கும்போது அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டா, அதாவது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த விர்ச்சுவலாவே பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடும். இந்த சிம் கார்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே பில்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். பட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக அந்த சிம் கார்டு ட்ரே மூலமா எடுக்கவும் முடியாது, நீங்க இன்சர்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஈசிம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஈசிம்னால என்ன ஒரு பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலா இப்போ உங்களான ஒரு மொபைல் இருக்கு. ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்க நீங்க கான்டாக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன், கான்டாக்ட்ஸ் ஆகட்டும். அதுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதாவது மெசேஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மெசேஜ் ஆகட்டும், எமர்ஜென்சியான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அந்த மொபைல் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சால் ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களால் பெற முடியுமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்க எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்க பெற முடியாது. பட் ஈசிமை பொறுத்தவரை என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மொபைல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னும் போது நீங்க புதுசாக ஒரு ஈசிம் ரிலேட்டடான ஒரு மொபைல் வாங்குறீங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க தொலைச்ச அந்த மொபைலுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அதே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இதுல கொடுத்தீங்கன்னா ஸோ அதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சிருந்தீங்களோ ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ யாராவது உங்களுடைய ஈசிம் ரிலேட்டடான மொபைல் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது நீங்க ஈஸியா டீஆக்டிவேட்டும் பண்ண முடியும். ஸோ ஈஸி சிம்மை மட்டும் கிடையாது, ஸோ ஓவரால் மொபைல் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈசிம் என்ற அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இந்த ஈசிம் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது? ஸோ நார்மலாக ஒரு சிம் கார்டு நம்ம வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிம் கார்டு ட்ரேல இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். இல்லை பார்த்தீங்கன்னா 2 hours பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேட் ஆகிடும் இல்லையா. பட் இந்த இசிம் கார்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஆல்ரெடி விர்ச்சுவலா வந்துறதுனால நீங்க ஈஸியா மொபைல் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அதுவும் கூட சேர்ந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த நெட்வொர்க் ரிலேட்டடான உங்களுக்கு அந்த சிம் கார்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த வவுச்சர்ஸ் எடுத்துட்டு அதுக்கு QR கோடு ஒன்று இருக்கும். ஸோ அந்த QR கோடு நீங்க ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ அந்த நெட்வொர்க் எந்த நெட்வொர்க்கோ ஸோ அது அந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல பிரத்யேகமாக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா உங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து மற்ற டீட்டெயிலாம் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்க போர்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக போர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம மொபைல் போர்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சொல்லுவோம், போர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், போர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் தானே இருக்கு. பட் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்க போர்ட் சேஞ்ச் பண்ற வகையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க இன்ஃபர்மேஷன் டைப் பண்ற மாதிரி இருக்கும், இது மாதிரி ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்க என்ன பண்ணிக்கலாம், போர்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெக்னாலஜியில் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அப்ராட்ல இருக்க டெக்னாலஜி, பட் இன்னும் இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவுக்குள்ள வரல. ஸோ அப்ராட்ல பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி ஸ்மார்ட் வாட்சஸ் ஆகட்டும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐபாட்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் AT&T, வெரிசோன் ஸோ இது மாதிரியான கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஈசிம் ரிலேட்டடான விஷயங்கள் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் மூலமா ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா மொபைல் ரிலேட்டடான ஒரு சங்கம் இருக்கும் இல்லையா. ஸோ GSMAன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சங்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஈசிம் ப்ரொமோட் பண்றாங்க.
ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சில ஸ்மார்ட் வாட்சஸ் சாம்சங் கியர் 2 இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் 3 என்ற புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வாட்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இசிஎம் ரிலேட்டடாக மற்ற டிவைசஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இது மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பிளே ஸ்டோர்ல ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ப்ளூடூத் மூலமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் வாட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்கீங்களோ, ஸோ என்னென்ன ரிலேட்டடான விஷயங்கள் வச்சிருக்கீங்களோ, ஸோ எல்லாமே அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் வாட்சஸில் வந்துடும். ஸோ உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி இந்த உங்கள் ஸ்மார்ட் வாட்சஸ் வந்தெல்லாம் நீங்கள் கால் பண்ணி பேசிக்க முடியும். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்னாலஜி மூலமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூர் டெக்னாலஜி. ஸோ உங்கள் டேட்டாஸ் ஆகட்டும், உங்களுடைய தொலைஞ்சு போன கான்டாக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போன மொபைலில் நீங்கள் வந்து டீஆக்டிவேட்டும் பண்ண முடியும். ஸோ மற்றவங்க யூஸ் பண்ணாத வகையில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா ஈஸிமான என்ன, ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சிம்க்கும் இந்த சிம்க்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பயன்பாடுகள் இது மூலமா வந்து நம்ம வந்து பெற முடியும் அப்படின்றதும் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மிகவும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி சம்பந்தமான புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது எடுப்பது நான் உங்கள் மோகன். நன்றி, வணக்கம்.